வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம விநாயகர் இன்னைக்கு எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லைனில் செயின், நார்மலாக பேசிக்காக போடுற செயின் தான், அது போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு லைன் நம்ம ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இது நம்ம 2 லைன் போடும்போது நல்லா உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். ஒரு லைன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஐப்ரோஸில் அது பிறகு போடும்போது ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அப்படியே வரக்கூடாது. திருப்பி ஆரம்பித்தது எந்த இடம் இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். அட் அ டைமில் நம்ம 2 செயினும் ஒன்றா போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஷேப் மாறிடும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதில் ஃபஸ்ட் லைன் செயின் இந்த மாதிரி போட்டுட்டு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே போல் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துலேருந்து ஆரம்பித்து கொண்டு முடிச்சுடுங்க. இதில் அடுத்ததாக பொட்டுக்கு நம்ம குந்தன் ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கோம். அது கொஞ்சம் நேரம் காயணும். அந்த டைமில் நம்ம பீட்ஸ் போட்டுடலாம். பீட் அதே போல் ஒன்று ஒன்றா தான் போடணும். நம்ம நீடில் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே விடும்போது 1 இல்லைன்னா 2, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. உங்களுக்கு ட்ரேசிங் ப்ராசஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். டைரெக்டாக கிளாத்தில் வரையாதீங்க. எப்பயுமே உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் நல்லாவே நீங்கள் வர தெரிஞ்சால் கூட நீங்கள் டைரெக்டாக ஒரு பேப்பரில் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு ஹோல்ஸ் போட்டு அதில் நீங்கள் ஜிங்க் பவுடர் வித் ஜிங்க் பவுடர்ன்றது ட்ரேசிங் பவுடர் தான். ட்ரேசிங் பவுடர் ப்ளஸ் கெரோசின் ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் அதில் போடணும், அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை போய் பாருங்கள். போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த கண்ணுக்கு இந்த மேலே இருக்கிற இடம் எல்லாமே ஒயிட் கலரில் தெரியுது இல்லை, அந்த இடத்துல இந்த மாதிரி நிற்கும். உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம பண்ணும்போதும் எப்படி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோன்றதும் தெரியும். பீட்ஸ் அது போல் எடுக்கும்போது நீடில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட். ஸோ அதனால் நீடில் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களால் நீடில் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். ஆனால் கீழே விடும்போது 1, 2 தான். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த தும்பிக்கையில் போட்டுட்ருக்கோம். இது ஃபுல்லாக இப்போது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஆன்டிக் பீட்ஸ் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். கோல்டுக்கு கோல்டு எஃபெக்டே கொடுத்தா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதனால் ஃபுல்லாக ஆன்டிக் பீட் வச்சு தான் பண்ணுறோம். சுகர் பீட் இது. இந்த இடத்துல லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்க கேப் ஃபில் ஆகணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல ஒரு ஆன்டிக் பீடும் 2 சுகர் பீடும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நாட் போட்டாச்சு. உள்ள மிடில் இப்போ நீடில் எடுக்கும்போது ஒரு ஆன்டிக் பீட் 2 சுகர் பீட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஆன்டிக் பீடில் ஒன்று போட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட். இது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அது போட முடியும். அப்படியே கொண்டு போட்டிங்கன்னா தூக்கிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அதை கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஜரியில் செயின் போட போகிறோம். அதுவும் நம்ம 2 லைன் போடலாம். இந்த இடத்துல பீடு போடாத காரணம் என்னென்னா, ஒரு பீடுக்கு பக்கத்துலேயே அந்த பொட்டுக்கும் அவுட்டரில் பீடு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லுக்காக இருக்காதுன்றதுனால நம்ம ஃபுல்லாக ஜரியில் 2 லைன் செயின் போட்டுடுறோம். நாட் போட்டாச்சு. எந்த ஒரு டிசைன் நம்ம பண்ணாலுமே ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணு அப்படின்ற பார்ட் கடைசியாக தான் பண்ணணும். ஐஸ்க்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. பெயிண்டிங்காக இருக்கட்டும் இல்லை எம்ப்ராய்டரியாகவும் இருக்கட்டும். இதில் ஒரே ஒரு ஆன்டிக் பீட் போட்டிருக்கு பாருங்கள். போட்டு நாட் போட்டுருங்க. அதில் திருப்பி அந்த பக்கமும் அதே போல் ஒரே ஒரு ஆன்டிக் பீட் எடுத்து போட்டு நாட் போட்டுக்கலாம். எல்லோரும் உங்களோட விநாயகர் சதுர்த்தி இந்த போல் எம்ப்ராய்டரி இதில் போட்டு டெக்கரேட் பண்ணுங்கள். நன்றி.